வணக்கம். நான் உங்கள் மோகனா. 8/9/2025 திங்கட்கிழமை மாலை மலர் செய்தியில உலகம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா முடிவு. வாஷிங்டன் செப்டம்பர் 8. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்தது. எண்ணெயை இந்தியா வாங்குவதன் மூலம் அந்த நிதியை உக்ரைன் போரில் ரஷ்ய அதிபர் புதின் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகளை கூறி இந்த கூடுதல் வரியை விதித்துள்ளது. கடந்த மாதம் தொடக்கத்தில் முதலில் விதித்த 25% வரி அமுலுக்கு வந்த நிலையில் கடந்த மாத இறுதியில் கூடுதலாக 25% வரி விதிப்பும் அமுலுக்கு வந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கையால் இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டு உள்ளது. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணியாத இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என தெரிவித்தது. இந்த நிலையில் இந்தியா மீது மேலும் கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா மந்திரி ஸ்காட் பைசன்ட் கூறியதாவது: அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு மேலும் வரிகளை விதித்தால் ரஷ்ய பொருளாதாரம் சரிந்துவிடும். அதிபர் டிரம்ப், துணை அதிபர் கேடி வான்ஸும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வானுடன் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். உர்சுலா எண்ணெயும் தொடர்பு கொண்டு ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து விவாதித்தார். ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது. அதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். உக்ரைன் இராணுவம் எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும், ரஷ்ய பொருளாதாரம் எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும் என்ற போட்டித்தான் இப்போது இருக்கிறது. அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் மேலும் பொருளாதாரம் தடைகளை விதிக்க வேண்டும். குறிப்பாக ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரிகளை விதிக்க வேண்டும். அப்படி வரிகளை விதிக்கும் போது ரஷ்யா பொருளாதாரம் முற்றிலும் சரிந்துவிடும். அதுதான் ரஷ்ய அதிபர் புதினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரும். இவ்வாறு அவர் கூறினார். அமெரிக்க மந்திரி ஸ்காட் பைசென்டின் இந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அவர் இந்தியாவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் ரஷ்யாவிடம் இருந்து தற்போது இந்தியாவும் சீனாவும் தான் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. ஒருவேளை அமெரிக்கா மேலும் கூடுதல் வரி விதித்தால் அது இந்தியாவுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் உக்ரைனுடனான போர் தொடர்பாக அமெரிக்கா சமரச பேச்சுவார்த்தைக்கு மந்திரியில் உக்ரைன் மீது நேற்று ரஷ்யா நடத்திய கடும் வான் வழி தாக்குதல் அமெரிக்காவை மேலும் கோபப்படுத்தி உள்ளது. இதனால் ரஷ்யா மீது இரண்டாம் கட்டமாக பொருளாதார தடை தயாராக இருப்பதாக டிரம்ப் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். இது மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. அடுத்தது பாருங்க. ஹமாஸ் அமைப்பினருக்கு டிரம்ப் இறுதி எச்சரிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத பாருங்க. வாஷிங்டன் செப்டம்பர் 8. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் கச்சாவை ஆளும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சண்டை நடந்து வருகிறது. இந்த போரில் 60,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துவிட்டனர். இஸ்ரேல் தாக்குதலில் காசா நகர கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்தது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாவுடன் அவர் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் இதற்கு பலன் எதுவும் கிடைக்கவில்லை. ஹமாஸ் அமைப்பினர் பிடியில் இன்னும் 48 பிணை கைதிகள் உள்ளனர். இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினருக்கு டிரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்து உள்ளார். இது தொடர்பாக அவர் ட்ரூத் சமூக வலைதளங்கள் பதிவில் கூறியிருப்பதாவது: பிணை கைதிகள் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் என்பதை அனைவரின் விருப்பம். இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என எல்லோரும் விரும்புகின்றனர். போர் நிறுத்தத்திற்காக நான் சொன்ன நிபந்தனைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஹமாஸும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எனது கடைசி எச்சரிக்கை. அதன் பிறகு எந்த எச்சரிக்கையும் இல்லை. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஹமாஸ் அமைப்பினர் அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த மீண்டும் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்து உள்ளார். அப்புறம் பாருங்க. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்
ட்ரோன் தாக்குதல், இஸ்ரேல் விமான நிலையம் கடும் சேதம். இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே நடந்து வரும் போர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையிட்ட பிறகு இன்னும் முடிவுக்கு வந்தபாடில்லை. இஸ்ரேல் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக யமனில் இயங்கி வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இருந்து வருகின்றனர். இதனால் ஆத்திரத்தில் உள்ள இஸ்ரேல் அவ்வப்போது யமன் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஹவுதி நிர்வாகத்தின் பிரதமர் அகமது ஹால் ஆகி உள்ளிட்ட முக்கியமானவர்கள் உயிர் இழந்தனர். இது ஹவுதி கிளர்ச்சியினர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கடல் பகுதியில் கப்பல்கள் மீது தாக்குதல் தள நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வேளையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று இரவும் யமனில் இருந்து இஸ்ரேல் எல்லைகள் மீது சரமாரியாக ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. தெற்கு இஸ்ரேலில் செங்கடல் நகரமான இலாட் அருகே உள்ள ராமோன் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ட்ரோன்கள் ஏவப்பட்டது. இதில் அந்த விமான நிலையம் கடும் சேதமடைந்தது. ஒருவர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவிய ட்ரோன்களை பலவற்றை தங்கள் படையினர் இடைமறித்து தாக்கி அடித்ததாக இஸ்ரேல் தெரிவித்து உள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து வான்வழி தற்காலிகமாக முடிவு உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்து உள்ளது. இத்துடன் இந்த உலக செய்தி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.